ஹலோ கைஸ், வெல்கம் டு நிஞ்சா கேமிங். நம்ம இன்றைக்கி மைண்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது இது மைண்ட் கிராஃப்டோட தேர்டு பார்ட்டு. அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம வேர்ல்டை க்ரியேட் பண்ணி ஒரு சின்னோண்டு வில்லேஜை கண்டுபிடிச்சிருக்கோம். அது சின்னோண்டுனா ஒரு 2-3 வீடு, ஒரு 6-5 வீடு இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஒரு 2 வீடு தான். அவ்வளோ சின்னோண்டு ஒரு வில்லேஜை நம்ம தேடி கண்டுபிடிச்சிருந்தோம். அது வெறுத்துட்டேன், அது மனசே உடைஞ்சு போச்சு எனக்கு. அதனால செகண்ட் பார்ட்டில் நம்ம வேர்ல்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம் வில்லேஜை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. தேர்டு பார்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி கேமு லேக் ஆகுது, அதனால என்னதுன்னு அதை பார்க்குறேன். ஆடியோ நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரிசோர்ஸ் பேக் எப்படி தான் ஆன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னது இது? இப்போ எனக்கு இந்த பேக் ஆக்டிவ் ஆகணும். எப்படி லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, இது என்னதுன்னு நான் பார்த்து சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ரிசோர்ஸ் பேக்லாம் எப்படி ஆன் பண்ணணுன்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு பாஸ் பண்ணிட்டு என்னதுன்னு பார்க்குறேன். ஓகே, அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. சரி, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நம்ம இப்போ இது 2 டிஸ்டன்ஸை கம்மி பண்ண வந்துருந்தோம், அதே மறந்துட்டோம் பாருங்க. 8 வச்சாதான், அதுதான் ரெக்கமெண்டு. ஓகே, குதிச்சு ஓடிரு. ஆக்சுவலி நான் பம்ப்கின் தியரின்னு ஒன்று பண்ணிடுவேன் ஒரு 2 வீடியோலையுமே. இருங்க நாய்க்குட்டி. இப்போ தான் நான் இங்கே ஒரு நாய்க்குட்டியை பார்த்தேன். ஏதோ இங்கே இருக்க பாருங்க. அது பெட்டா மாற்றலான்னு தான் பார்த்தேன். புது பயம். இப்போதான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு கலரை பார்த்து. இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான இடத்த பார்க்கணும். இருங்க, நம்ம இங்கேருந்து உட்டு கொஞ்சோண்டு கலெக்ட் பண்ணிப்போமா? அது அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குல்ல, அங்கேருந்து போயிட்டு கலெக்ட் பண்ணிப்போம். இல்லை, இப்போதைக்கு கேவ் மைனிங் போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் கேவ் வழியாக போனால் அது கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால் மோஸ்ட்லி ஸ்ட்ரிப் மைனிங் வேணால் நம்ம போகலாம். அந்த சைடு போய் பார்ப்போம் ஏதாச்சும். என்ன என்னோட குதிரை என்ன? என்ன இது? நம்ம சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம். ஐயோ, சுற்றி ஒரே இடத்துக்கு தான்டா வந்துட்டு இருக்கோம் நம்ம. சரி, இப்போதைக்கு இங்கேருந்து நடந்து போயிடலாம். குதிரை எனக்கு உன்னோட இது தேவை, அதுன்னா சேடல் தேவை. அப்பாடா, ஹைட்டான இடத்துக்கு போய் பார்ப்போம், அங்கேருந்து ஏதாச்சும் கிடைக்குதான்னு. ஒரு வில்லேஜ் தான் தேடிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே போனால் நம்ம வீடு கட்டவே தேவையில்ல,
சப்போஸ் இந்த வீடியோவில் வில்லேஜ் கிடைக்கலன்னா அடுத்த வீடியோவில் வந்து நானே ஒரு வீடு கட்டிட்டு வாவ் நைஸ் கேவ் யா இது நம்ம ஃபஸ்ட்டு இருந்த கேவ் தான்ல. என்னடா ஓகே ஓகே சீக்கிரம் தூங்கிடுவோம். நான் கன்ஃபார்ம் ஒரு இது ஸ்பானாக இருக்கும். ஓகே பிரேக் பண்ணிடுவோம். பண்ணிட்டு அங்கே பாருங்கள் ஸ்கெலிட்டன் இருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி க்ரீப்பர்லாம் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். இங்கேருந்து இங்கே ஒழுங்குன்னா அவ்வளவுதான் செத்து. ஆக்சுவலி இந்த வேர்ல்டுக்கு நான் பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் எங்கேயாச்சும் ஒன்று செத்துட்டேன்னா அந்த வேர்ல்டில் விளாண்டுக்கலாம். ஆனால் எனக்கு இந்த வேர்ல்டை லூஸ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு வேறு ஹார்ட் கோர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஜாம்பி வராங்க எரிஞ்சு இன்னும் மேலே அதாங்க பார்த்தேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு மைண்ட் கிராஃப்ட் வீடியோ வரும். என்ன அதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளேம் ஃப்ராக் என்னோடய ஐடலுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது மைண்ட் கிராஃப்டில் அவன் வீடியோஸ் எனக்கு பிடிக்கும். அதாவது ஃப்ளேம்ஸ் ஃப்ராக் வந்து ஒரு எஸ்எம்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். என்ன எஸ்எம்பின்னா ஃப்ளேம்ஸ் ஃப்ராக் எஸ்எம்பி தான். அதோட ஐபி வேணும்னா எனக்கு கேளுங்க கமெண்ட்டில். நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்லுவேன் ஐபி. ஏன்னா நான் அந்த சர்வரில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டெமோ டச் மட்டும் பண்ணி பார்த்தேன். அதுக்கு நல்லா தான் இருக்குது அந்த சர்வர். டியூவல்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இதுவும் இருக்குது. அது என்னது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இந்த இதில். அது ஜாலியாக இருக்குது. ஐயோ 7 நிமிஷம் எதுவுமே பண்ணல. சப்போஸ் இந்த வீடியோவில் சப்போஸ் வீடை கண்டுபிடிக்க முடியலன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு நானே ஒரு வீடை கட்டிடுவேன். அங்கேருந்தே மைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி சுற்றி ஒரே இடத்துக்கு தாண்டா நான் வந்துட்டு இருக்கேன். ஒரு ஸ்ட்ரெயிட்டான பாதை இல்லை நம்ம போகலாம். எங்கே இந்த தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு? இங்கே ஒரு சந்து இருக்குது. இந்த சந்தில் போய்ப்போம். ஜங்கிள் பயமில் ஏதாச்சும் வில்லேஜ் இருக்குமா? என்ன அது வெறும் ஒரு லாக் வச்சிருக்கு ட்ரீ. ஷாப்பா சூப்பர்ரா. பெரிய வாங்க இது உள்ளே போய் தான் நான் பார்க்கணும்னு நான் தோணுது. ஒரு பேக்கப் வேர்ல்டு வச்சுருக்கோம்ல அதில் போய் பார்ப்போம். நல்ல வேலை இந்த வைன்ஸை பிடிச்சா நான் இல்லாட்டி கன்ஃபார்ம் செத்துருப்பேன். ஹெல்த்து கூட ஃபுல்லாக இது ரீசன் ஆகல. ஓகே
பம்கின்ஸை பிடிச்சதுனால தான் நான் தப்பிச்சேன். வுட்டை வச்சு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னதுன்னா, நம்ம எங்கேயாச்சும் தூரமாக போகணும். கேம் லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 9 o'clock இருக்கும். நைட் இல்லை, மார்னிங் 9 o'clock. இப்போ வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். இதுக்கு முன்னாடியே ஒரு 8 o'clock போல் இன்னொரு வீடியோ எடுத்தேன், போக்கிமான் யூனிக் வீடியோ. அது நேரத்துக்கு அப்லோட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு போட்டு செஞ்சுப்போம். ஏன்டா இப்போ போட்டு தேவையில்லாமல் செய்கிறேன்னு கேட்குறீங்களா? இருங்க, ஏன்னா நம்ம தண்ணியிலே போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். இருங்க, நம்ம இதில் இந்த சைடு வழி இல்லை. தண்ணியிலே ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய ஓஷன் கண்டுபிடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து ஏதாச்சும் நம்ம இது கண்டுபிடிச்சி போகலாம். ஆனால் அது நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வில்லேஜ் மட்டும் ஒரு பெரிய வில்லேஜாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. யாருக்காச்சும் இந்த மாதிரி நடந்துருக்கான்னு சொல்லுங்கள் மைன்கிராஃப்ட்டில். எவ்வளோ நேரம் போயிட்டே இருக்கிறது. ஐயோ, ஒரு பெரிய ஓஷன் கண்டுபிடிச்சா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆடிக்கிட்டே இருக்குது. இப்போ எந்த சைடு போகலாம்? எங்கடா போகிறேன் நான்? இந்த சைடு போகலாமா? இவங்க 2 டிஸ்டன்ஸ் அதிகப்பட்டு சேட்டில் ஏன்டா போய்ட்டுருங்க. 2 டிஸ்டன்ஸ் அதிகப்பட்டு இதை இந்த சைடு ஏதாச்சும் நல்லதாக இருக்கான்னு பார்ப்போம். இந்த சைடு எதுவுமே இல்லை, இந்த சைடு எதுவுமே இல்லை. பம்ப்கின் தியரியை யூஸ் பண்ணி தான் பார்ப்போம். இந்த டைம் மட்டும் ஒரு பம்ப்கின் தியரியை ட்ரை பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இது மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். பம்ப்கின்ஸ் அந்த சைடு இருக்குது அப்படின்னா எந்த சைடு தான்டா இருக்கும்? பம்ப்கின்னு இந்த ஒரு வாட்டியாச்சும் என்னை காப்பாற்றுங்களா ப்ளீஸா. கண்ணு தெரியல, எடுத்துடலாம். சோகமான விஷயம் என்னன்னா, நம்மளால ஒரு பம்ப்கின் வச்சு
ஒரு வில்லேஜை கூட கண்டுபிடிக்க முடியல. ஸோ கன்ஃபார்ம் அடுத்த வீடியோவில் வந்து ஒரு இதாக தான் நான் எடுத்துகிட்டு வரேன். அது என்னது, நானே ஒரு சொந்தமாக ஒரு வீடை கட்டுவேன். வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல லொக்கேஷனாக இருக்காங்க. ஓகே, இந்த இடம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே ஒரு ஜங்கிள் பயமும். சரி, இந்த வீடியோவிலே வீடை கட்ட ஆரம்பிச்சிடலாமா என்ன? இது இந்த இடம் கரெக்டாக இருக்கும். அயனு 5 இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம வீடை கட்ட போகிறோம். அடுத்த வீடியோ தான் வரும், இந்த வீடியோவே வர. ஸோ இந்த வீடியோவுக்கு உங்களை மன்னிச்சுக்கோங்க என்ன, ஏன்னா உங்கள் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணதுக்கு எதுவுமே பண்ண முடியல. இப்போ நைட் டைம் வர ஆச்சு. ஏன்னா இப்படி வச்சு பேசினா தான் கேம் பாஸில் இருக்கும். ஸோ என்ன மன்னிச்சிக்கோங்க. சப்போஸ் என்னோட நீங்கள் சேர்ந்து, எனக்கு யாராச்சும் உங்களோட நான் சேர்ந்து விளாடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் இருக்கிற சர்வராக சொல்லுங்கள். அந்த சர்வருக்கு நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் இதை அப்டேட் பண்ணணும். என்னோடய மைண்ட் கிராஃப்ட் வேர்ல்டை வந்து நான் அப்டேட் பண்ண போகிறேன். என்னதுன்னு தெரியுமா, இந்த ஸ்பியர்லாம் புதுசாக லான்ச் ஆகிருக்கலாம், அந்த வெர்ஷனுக்கு இதை அப்டேட் பண்ணிடுவேன். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய் பாய்.